வணக்கம். இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை எதற்காக நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அல்லது எதற்காக நாங்கள் அவர் பின்பக்கம் நின்று அவருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் அல்லது அவரை எதுக்காக நாங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும், அவர் எதுக்காக இன்றிருக்கின்ற இந்த அரசியலுக்கு அவர் தேவை அப்படின்ற சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்றுமுழுதாக நாங்கள் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவை எங்களுடைய பழைய அரசியல்வாதிகள் எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். நான் உங்கள் தோழன் ரதன். நீண்ட காலமாக நாங்கள்தான் ஒரு அரசியல்வாதிகள், நாங்கள் பரம்பரை அரசியல்வாதிகள், எங்களை தவிர்த்து யாருமே இந்த அரசியல் பயணத்தில் பயணிக்கக்கூடாது, நாங்கள்தான் மக்களினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை நீண்ட காலமாக பின்பற்றி வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே தங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு அரசியலை இன்று வர கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கின்ற இந்த சூழலை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஊழலை எதிர்த்து போராட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட விமர்சனங்கள் மட்டுமில்லாமல் நீண்ட காலமாக நாங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தின் அடையாளமாக இப்போ திகழ்கிறார். அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கு. அரசியல் என்பது விமர்சனங்களினுடைய களம். அது மட்டும் இல்லாமல் ஒருவரை விமர்சிப்பது இயல்பானது. ஆனால் அந்த விமர்சனம் தவறு என்று புரியும் பொழுது அதனை திருத்திக் கொள்வதே முதிர்ச்சியான அரசியலினுடைய ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ராமநாதன் அர்ச்சுனா கடுமையாக விமர்சித்தவர்கள் பலர். ஆனால் இன்று அவரை தீவிரமாக வெறுப்பவர்களுக்கும் அல்லது தீவிரமாக ஆதரிப்பவர்களுக்கும் இடையிலான இடைவெளியை உற்று நோக்குகின்ற பொழுது ஒரு பெரிய உண்மை ஒன்று இதுக்குள்ள வெளிவருகிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சுனாவை வெறுப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனா யார், ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை இன்றைக்கி நிறைய பேர் திட்டமிட்டு எதிர்க்கிறாங்க. எதற்காக திட்டமிட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு தங்களினுடைய இயந்திரங்களை டாக்டர் ராமநாதனுக்காக எதிராக இயக்குகிறார்கள் என்று கூந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், அவர்களினுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்குகிறது. அதாவது தங்களுடைய பழைய அரசியல், அதை தாங்கள் செய்து கொண்டு வந்த கேவலமான அரசியலை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் புட்டு வைக்கிறார். அதனால் இது அவர்கள் பலருக்கு இது பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வளவு காலமும் தமிழர்களை நாங்கள் ஏமாற்றி வந்தோம், தமிழர்களை எம்பசப்படுத்தி வச்சிருந்தோம். ஆனால் இப்பொழுது தமிழர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருக்குது. அவரை வெறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுடைய பின்புலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீண்ட காலமாக தமிழ் அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இந்த சைக்கிள் கட்சி போன்ற அவர்களுடைய வாரிசுகளும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதிகார வர்க்கத்தினுடைய மொத்த பிடியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கின்ற, அல்லது நான் தான் ஜனாதிபதியினுடைய சட்டத்திரணி என்று சொல்லிக்கொண்டு தன்னுக்குள்ளே அதிகாரப்பிடியை வச்சிருக்கின்ற இந்த சுமந்திரன் அல்லது சுமந்திரனுடைய அவர்களுடைய குழுமம், அவர்களுக்கு பின்னால் இயங்குகின்றவர்கள், அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஒரு குரூப்பு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மாறுகின்ற பொழுது காலங்காலமாக அவர்களோடு ஒட்டி கொண்டு தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக இதுவரை காலமும் ஒவ்வொருவரோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொண்ட டக்ளஸ் அவங்களுடைய குழுமம் அல்லது அவர்களுடைய தரப்பினர்கள், அவருக்கு பின்னால் பயணிக்கின்றவர்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்க்கிறாங்க அப்படின்றதில் மாற்றிக்கிறதில்ல. அதே மாதிரி இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொள்கை ரீதியாக அல்லது கொள்கை என்ற பேரில் பல குழப்பங்களை விதைத்து அரசியலுக்குள்ள காழ்ப்புணர்ச்சியை இடுவது மட்டுமில்லாமல் வெளியில் இருக்கின்ற டயாஸ்போரா அவர்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற
சீமான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்தியாவுடைய கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவருடைய ஆதரவாளர்கள், அவர்களுக்கு பின்புலமாக இயங்குகின்ற ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இவர்கள் எல்லாருமே டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய எதிராளிகளாக இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் எதுக்காக அர்ச்சுனாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இவர்களின் பழைய அரசியல் வியாபாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறாரு. இதனால தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இவர்களுக்கு இப்போ அர்ச்சுனா ராமநாதன் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. இவர்களுடைய சிறிய குறுகிய அரசியல் கோட்பாடுகள் மத்தியில் அவர் பெரிய ஒரு கோட்டையை வரைய தொடங்கியிருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வாரது, கொஞ்சம் பொறுத்துடுங்க, நான் போகிறது பெரிய ஒரு அகலக்கால் வச்சு கொண்டு போகிறேன், நிச்சயமாக நான் என்னுடைய தமிழர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை, சுபுட்சமான எதிர்காலத்தை உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசியல்வாதி சரியாக செல்கிறார் என்பதை நீங்கள் அறியணும் அப்படின்னு சொன்னால் அவரை யார் எதிர்க்கிறார்கள், எதற்காக எதிர்க்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் உங்களுக்கு புரியும். ஈழத்தமிழ் அரசியலை தங்களுடைய பிடியில் வைத்துக்கொள்ள துடிக்கும் ஊழல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தினுடைய அதிகார எதையும் செய்ய துணிந்த கூட்டமும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வருகிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக பொதுமக்களினுடைய நலனுக்காக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா செயற்படுகிறார் அப்படின்றதான் இங்கே பொருள்படுகிறது. அர்ச்சுனாவினுடைய அரசியல் பயணம் இப்போ நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை இப்போ இந்த ஒரு சில நாட்களாக நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய அரசியல் கூட்டணிகள் மற்றும் குழுக்களினுடைய முகத்திரையை கிழிக்கின்ற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் நேரடியாக தாக்குறாரு. எதையுமே அங்கே என்ன பிரச்சனை வரும், இஞ்சால் என்ன பிரச்சனை வரும், நசிஞ்சு கொடுத்து போவோம் அல்லது இதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம், அந்த விஷயம் ஒன்றும் இல்லை. உடனடியாக பின்விளைவுகளை நோக்காமல் உடனடியாக அவர் நேரடியாக தாக்குறது அவர்களுக்கு பெரிய ஒரு நடுக்கத்தை இப்போ ஏற்படுத்திருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. நீங்கள் அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கயந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்திரன் கூட சம்பந்தமில்லாத கேள்விக்கு அர்ச்சுனா ராமநாதன் பற்றி ஒரு ஊடகம் ஒன்றை கருத்து சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறாங்க இந்த ஊழல்வாதிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களுடன் நேரடியாக பேசுவர்களும் மக்கள் கொடுக்கின்ற கேள்விகளை ஆதாரங்களுடன் கேள்வி கேட்பவர்களையும் எப்பவுமே இந்த அதிகார வர்க்கத்துக்கு ஆசைப்படுகின்றவர்கள் எதுக்கத்தான் செய்வார்கள். அந்த பயன்தான் இன்று ராமநாதன் அர்ச்சுனாவை ஒரு 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 எதிரியாக பார்க்குறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த குறிப்பிட்ட அடிவரடி காவாளிகளுக்குமே அல்லது யாருக்குமே பின்னுக்குமே ஒழிஞ்சு கொள்ளாமல் நேரடியாக வெளிப்படையாக களத்தில் இறங்கி போராடுவது அவர் யாருக்கும் அடிபணியவில்லை அப்படின்ற விஷயத்தையும் இங்கே பொது வழியில் காட்டுகிறது. ஆரம்பத்தில் அர்ச்சுனாவை விமர்சித்த பலர் இன்று அவர் மீது விமர்சனங்களை முன்வைப்பவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை வெறுப்பவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்பு காலாவதியாகிவிடக்கூடாது என்ற பயத்திலேயே அவரை இப்போ வெறுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அர்ச்சுனா ராமநாதனை வெறுக்கின்ற இந்த குழு பட்டியலை உற்று நோக்கினீங்கன்னு சொன்னால், இவர் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படின்றதில் திட்ட தெளிவாக தெரியுது. அர்ச்சுனா ராமநாதனை இனி வருங்காலங்கள் தமிழர்கள் பற்றி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பழைய அரசியல் இருக்கிற யாருமே எதையுமே செய்யாததை இன்று வந்திருக்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பழைய அரசியல்வாதிகளை சுத்தம் செய்வது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இனி தமிழர்களினுடைய ஒரு பாதுகாவலனாக இருக்கிறதும் இங்கே போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது அரசியல் களத்தினுடைய தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்துகின்ற அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் அதிகார சம்சாரங்களினால் சிறிய கோடுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்ரீதரன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மீது ஊழல் வழக்குகள் பதியப்படுகின்றன. அதே மாதிரி இனி வருகின்ற காலங்களில் டக்ளஸ் அவர் வருவாரா அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி இதர அரசியல்வாதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய அரசியலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அர்ச்சுனா ராமநாதன் முன்வைக்கும் நேர்மை, வெளிப்படுத்தன்மை மற்றும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற புதிய பாதையில் நாங்கள் எல்லாருமே ஆதரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவரை நாம் ஆதரிக்கின்ற அந்த ஒரு செயல் தற்போதைய அரசியல்வாதிகளை மக்களின் பார்வையில் மிக சிறியவர்களாகவும் அர்த்தமற்றவர்களாகவும் காட்டிவிடும். ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடு அவருக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் என்கின்ற பல காரணங்கள்
இருக்கிறது, என்ன காரணங்கள் அப்படின்னு சொன்னால், ஊழல் என்பது ஒரு சமூகத்தினுடைய புற்றுநோய். அதிகார மையங்களுடன் நேரடியாக கேள்வி கேட்பதற்கும் ஆதாரங்களுடன் அதனை வெளிக்கொண்டு வருவதற்கும் அபரமான துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை அர்ச்சுனா அண்மை காலங்களால் தன்னுடைய அதிகாரத்தை மட்டுமில்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு வருகிறார். அதனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ஆதரிப்பதனால இத்தகைய தைரியமான பண்பை நாம் சமூகத்துக்கு மாற்றுகிறோம், சமூகத்தில் விதைக்கிறோம். அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்றே என்ற விரக்தி நம்முடைய நிலவுகிறது. அந்த விரக்தியை முறியடிக்க களத்தில் இப்பொழுது இறங்கி செயல்புரிவர் யாருன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அர்ச்சுனா ராமநாதனுடைய மேடை பேச்சுக்களை தாண்டி களத்தில் இறங்கி மக்களினுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பது மாற்றத்துக்கான ஒரு சிறிய தொடக்கமாகும். ஒரு அரசியல்வாதி நேர்மையாக இருக்கும் பொழுது அந்த நேர்மையை ஒவ்வொரு தமிழ் மக்களும் கடைப்பிடிக்க வேண்டியது மக்களினுடைய கடமையாக இருக்குது. அதனை அங்கீகரிக்க வேண்டும். அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிப்பதன் மூலம் நேர்மைதான் எமக்கு ஆதரவு என்பதை நாம் அதிகார வர்க்கத்துக்கு உறக்க சொல்ல வேண்டும். மாற்றம் என்பது ஏதோ ஒரு நாளில் தன்னிச்சையாக நிகழ்ந்து விடாது. அது நாம் எடுக்கின்ற உறுதியான முடிவுகளில் இருந்து தொடங்குகிறது. ஒவ்வொருவரும் நாங்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகளில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம்னு சொன்னால், இதுக்கு எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்களினுடைய ஒரு ஊழலற்ற நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் உருவாக்கி கொடுக்க முடியும். இத்தகைய காலம் விலைபோன இத்தனை காலமும் விலைபோன அரசியல்வாதிகளை பார்த்து பழகிய நாம் இப்பொழுது நேர்மையின் பக்கம் கட்டாயம் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிப்பது வெறும் ஒரு தனிநபருக்கான ஆதரவு மட்டுமில்லை, நாம் விரும்பும் நேர்மையான ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நீண்ட பயணம். அவர் வரைந்திருக்கும் நீதி என்கின்ற பெரிய கோட்டின் பின்னால் நாங்கள் எல்லாருமே அணிதிரண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அத்தகைய செயல் தற்போதைய போலி அரசியல் கோடுகளை நிரந்தரமாக சிறிதாக காட்டி அதிகார வர்க்கத்தினுடைய முத்திரையை கிழித்தறியும். மாற்றத்தின் தொடக்கம் நம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது. அர்ச்சுனா ராமநாதனை ஆதரிப்பதன் மூலம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை உறுதிப்படுத்துவோம். இந்த விஷயம் இணையத்தில் வந்த ஒரு விஷயத்தை நான் உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்று நிறைய பேரினுடைய கேள்விகளுக்கு இதில் பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.